அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்வடைந்திருக்கிறது. பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது ஓய்ந்திருக்கிறது. பீகாரில் 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று பீகாரின் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரமானது ஓய்ந்தது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பீகாரில் 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று பிரச்சாரம் ஓய்ந்தது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வணக்கம். விரிவான விவரங்கள். 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாருக்கு 2 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையமும் பீகார் தேர்தல் ஆணையமும். இதுல ஏற்கனவே 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. 65% வாக்குகள் பதிவாகி பீகார் அரசியல் வரலாற்றிலேயே அது அதிகபட்ச வாக்குப்பதிவு என்று இந்திய தேர்தல் ஆணையங்கள் கூட தெரிவித்திருந்தது. இதற்கு பிறகு 4 நாட்களாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான ஒரு தீவிரமான பரப்புரை நடைபெற்று வந்த நிலையிலே இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைய மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி 48 மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிரச்சாரங்கள் முடிவடைவதற்கான கால நேரம் என்பது இன்று மாலை 5 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் என்பது 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்துவிட்டது. நாளைய மறுதினம் நடைபெறப் போவதோ 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாகவும் இறுதி கட்டமாகவும் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதுமே, அதாவது குறிப்பாக அந்த பீகார் முழுவதுமே 90,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை ஏற்படுத்தி அதற்கான விரிவான ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் கவனித்து வரக்கூடிய நிலையில், மற்றொரு பக்கம் அரசியல் கட்சியினர் தங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய முனைப்பில் தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். வழக்கமாகவே ஒரு பிரச்சார களம் இருப்பதை தாண்டி இந்த முறை பீகார் தேர்தல் பிரச்சார களம் என்பது மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அதற்கான காரணம், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மக்களை சேர்த்து மட்டும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாமல் பீகாரினுடைய மூலை முடுக்கெல்லாம் சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டார் தேசிய கட்சிகளுடைய தலைவர்களும் பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்களும். இதற்கு பெரும்பாலும் பீகார் மாநிலத்தில் ஹெலிகாப்டர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் பயன்படுத்தியதால் பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா விமான தளத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் ஒரே நேரத்தில் தரையிறங்குவதும் ஒரே நேரத்தில் புறப்படுவதும் இப்படியான காட்சிகள் எல்லாம் கடந்த சில நாட்களாக பார்த்திருக்க முடியும். இது எதற்காக சொல்கிறோம் என்றால், ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது பீகாருடைய தேர்தல் களம் என்பது எப்படி இருந்திருக்கும் என்று. இப்படி 122 சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலாகவும் இறுதி கட்ட தேர்தலுக்கான பரப்புரைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையிலே இன்று மாலை 5 மணியோடு இந்த பரப்புரை களம் என்பது ஓய்வடைந்திருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய 48 மணி நேரங்கள் பீகார்ல வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையுமே தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்வார்கள். நாளைய மறுதினம் காலை 7 மணிக்கு பீகார்ல 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்குகிறது. அது மாலை 6 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி அன்று பீகார்ல யார் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதற்கு மக்கள் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்ததும், அதே போல நாளைய மறுதினம் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்களிக்க போவதையும் வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை எண்ணி இந்திய தேர்தல் ஆணையம் முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே பீகார் ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் என்றாலும் அது தேசிய அரசியல்ல பிரதிபலிக்க போகிற தேர்தல் என்ற ஒரு காரணத்தினால் இந்தியா முழுவதுமான பார்வையும் பீகார் மாநிலத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த நிலையிலே மிகவும் பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அந்த பரப்புரை களம் என்பது 5 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.